ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Tkinterல மெசேஜ் பாக்ஸ் பார்க்க போகிறோம். மெசேஜ் பாக்ஸில் நிறைய டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷோ இன்ஃபோ. முதல்ல Tkinterல மெசேஜ் பாக்ஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ரெஸ்பான்ஸ்னு சும்மா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெசேஜ் பாக்ஸ் கிளாஸை கால் பண்ணி ஷோ இன்ஃபோ, இதில் வந்து டைட்டில் தேவைப்படும், உள்ளே இருக்கிற கண்டென்ட் தேவைப்படும். அது என்னென்னு நான் காட்டுறேன். டைட்டில் வந்து நான் சும்மா இன்ஃபோன்னு கொடுக்குறேன். கண்டென்ட்டும் என்னென்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். வழக்கமாக எல்லா Tkinter விஜெட்லேயும் க்ரியேட் பண்ணிவிட்டு பேக்குன்னு கொடுக்கணும். இதுக்கு அவசியம் கிடையாது. இதை லைன் அடித்தாலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். இதோ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த வருது பார்த்தீங்களா, இந்த பாப்அப் தான் மெசேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் நிறைய டைப் இருக்குது. மொதல் டைப் வந்து ஷோ இன்ஃபோ. இங்கே டைட்டில் இன்ஃபோன்னு கொடுத்துருக்கிறதால இங்கே டைட்டில் இன்ஃபோன்னு வந்திருக்கு. கண்டென்ட் நீங்கள் இங்கே என்ன அடிக்கிறீங்களோ அது இங்கே வந்துடும். இந்த ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். சரி, அந்த ஓகே பட்டனை ட்ரிகர் பண்ணால் ஏதாவது லாஜிக் எழுதணும்னா எப்படி எழுதுறது? ஒரு இஃப் லாஜிக் எழுதிக்கங்க. அது எங்கே ஸ்டோர் ஆகும்னா அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ரெஸ்பான்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். அங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த ரெஸ்பான்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஓகேன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். டபுள் குயிட்ஸில் ஓகேன்னு போட்டுக்கோங்க. இது மாதிரி கண்டிஷன் எழுதி நான் இப்போ சும்மா பிரிண்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன லாஜிக் வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓகே கொடுக்குறேன். மெசேஜ் பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஷோ இன்ஃபோ. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.